பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆடியோ செய்தியின் மூலம் உங்களோடு பேசுவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. நீங்களும் வீட்டில் உள்ளவர்களும் சுகமாயிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். மே மாதம் என்று எண்ணும் போது நம் எல்லோருக்கும் நினைவிற்கு வருவது கோடை வெயிலும் கோடை விடுமுறையும் தான். அநேகர் குடும்பத்தோடு எங்கே சுற்றுலா போகலாம், எந்த உறவினர் வீட்டிற்கு போகலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். கர்த்தர் உங்கள் பிரயாணங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் மேக ஸ்தம்பமாக இருந்து பாதுகாக்கும்படியாகவும் ஜெபித்துக் கொள்கின்றோம். இதன் மத்தியிலும் மாணவர்கள் வரப்போகின்ற தேர்வு முடிவுகள் எப்படி இருக்குமோ என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். அதே போல 10வது 12வது வகுப்பு முடித்தவர்கள் எந்த குரூப் எந்த கோர்ஸ் படிக்க வேண்டும் என்று குழப்பத்தில் இருப்பார்கள். பெற்றோர்களும் பிள்ளைகளை எந்த பள்ளி கல்லூரிகளில் சேர்ப்பது, தாங்கள் எதிர்பார்த்த பள்ளி கல்லூரிகளில் இடம் கிடைக்க வேண்டுமே, மேலும் ஃபீஸ் தேவைகளை குறித்து யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். அருமையானவர்களே, இம்மட்டுமாக உதவி செய்த எபினேசர் இனிமேலும் நடத்துவார். எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு சகாயம் வரும். நம்பிக்கையோடு இருங்கள். அநேகர் சாட்சி சொல்ல ஆயத்தமாயிருங்கள். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. என கண்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய கர்த்தர் உங்களுக்காகவே ஆயத்தம் செய்துள்ள நன்மைகளை பற்றி இந்த செய்தியின் வாயிலாக உங்களோடு பேசுவதில் என் இதயம் மிகுந்த மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது. இன்றைக்கு உங்கள் சூழ்நிலைகள், பிரச்சனைகள் மற்றும் பொல்லாதவர்களின் திட்டங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை, தொழில், வாழ்க்கை, வேலை மற்றும் தேவன் கொடுத்த ஊழியத்தை பற்றிய உங்களுடைய சிந்தனைகளை மட்டுப்படுத்தலாம். என் அன்பு தேவ பிள்ளையே, உங்களை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் உன்னிடம் போதுமான திறமை இல்லை, நீ புத்திசாலி இல்லை, நீ பார்க்க அழகாக இல்லை, நீ பல தவறுகளை செய்திருக்கின்றாய், உன் வாழ்க்கையில் எதுவும் மாறப்போகிறதில்லை, உனக்கு நல்லது எதுவும் நடக்காது என்று உங்களை விமர்சிக்கலாம், குற்றம் சாட்டலாம். ஒன்று நினைவில் கொள்ளுங்கள், இத்தகைய சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நீங்கள் தேவனாலே பார்க்கப்படுகின்றீர்கள், நேசிக்கப்படுகின்றீர்கள் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் தனியாய் இல்லை. உங்களுடைய போராட்டங்களில் நீங்கள் தனித்து இல்லை. உங்களை வழிநடத்தவும் உங்களை காக்கவும் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருக்கவும் தேவன் கட்டளையிட்ட தூதர்களால் நீங்கள் எப்போதும் சூழப்பட்டிருக்கின்றீர்கள். கர்த்தர் இந்த மாதத்திற்கு ஒரு அழகான வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்தார். சங்கீதம் 66:12. நாங்கள் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், நீர் எங்களை செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து விட்டீர். எனக்கு அன்பானவர்களே, வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் தீயை போல எரிக்கும் சோதனைகளையும் தண்ணீரை போல மூழ்கடிக்கும் பிரச்சனைகளையும் சந்திக்கின்றோம். ஆனால் கஷ்டங்கள், போராட்டங்கள், நெருக்கடியான சோதனைகளை நாம் கடந்து போகும்போது தேவன் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து இறுதியில் செழிப்பான ஆசீர்வாதமான இடத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பார் என்பது மாத்திரம் நிச்சயம். நீங்கள் இன்று கடந்து செல்லும் கஷ்டம் நாளை உங்களை ஒரு செழிப்பான இடத்திற்கு கொண்டு செல்லும் பாதை. ஆதலால் பயப்படாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். நீங்கள் விழுந்து விடவில்லை, நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். இறுதியில் தேவன் உங்களை உயர்த்துவார், நிலைநிறுத்துவார், செழிப்பான இடத்தில் சேர்ப்பார். நினைவில் கொள்ளுங்கள், தீயும் தண்ணீரும் தற்காலிகம், ஆனால் தேவன் தரும் ஆசீர்வாதமோ நிரந்தரமானது. என கண்பானவர்களே, இதுவரை நீங்கள் அவமானத்தின் பாதையில் நடந்திருக்கலாம், வெட்கத்தில் நடந்திருக்கலாம், பயத்திலும் கவலையிலும் நடந்திருக்கலாம், உங்கள் எதிர்காலத்தை பற்றிய குழப்பத்திலும் மன அழுத்தத்திலும் நடந்திருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை பார்த்து சொல்கின்றார், உங்களுடைய கடினமான நாட்கள் முடிந்து விட்டன, உங்களுடைய கண்ணீரின் நாட்கள் முடிந்து விட்டன, உங்கள் துக்கத்தின் நாட்கள் முடிவுக்கு வந்து விட்டன, உங்கள் எதிரிகளுக்கு எதிரான போராட்டத்தின் நாட்கள் முடிந்து விட்டன. என் அன்பு தேவ பிள்ளையே, நான் நம்புகின்றேன், இந்த மாதம் தேவனுடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பூரணப்படுத்துவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த மாதம் ஆறுதலையும் சமாதானத்தையும் தரும் தேவனுடைய மெல்லிய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். இந்த மாதம் தேவன் தமது நன்மையினாலும் கிருபையினாலும் நிறைந்த ஆசீர்வாதங்களால்
உங்களை ஆச்சரியப்படுத்த போகின்றார். ஆம், இந்த மாதம் உங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறி நம்பிக்கை, மகிழ்ச்சி, நன்மையின் புதிய கதவுகள் திறக்கப்படும் மாதமாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நம்மை காண செய்த இந்த 5வது மாதத்திற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். வேதாகமத்தில் 5 என்ற எண் தேவனுடைய கிருபை, இரக்கம், தயவு, விடுதலை, மாற்றம் மற்றும் தெய்வீக அசைவாடுதலை குறிக்கின்றது. எபிரேய மொழியில் 5வது மாதம் ஹாவ் என்று அழைக்கப்படுகின்றது. இதற்கு தந்தை என்று பொருள். ஆம், நம்முடைய கர்த்தர் அவர் ஒரு அன்புள்ள தகப்பனாக இருந்து நம்மை தாங்கி ஏந்தி நித்திய அன்பினால் நம்மை நேசித்து வருகின்றார். எனவே இந்த மாதத்தில் தேவனிடமிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்க்கலாம். முதலாவதாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை காண போகும் மாதம். யோவான் 5:2-9 பெதஸ்தா குளம் 5 மண்டபங்களால் சூழப்பட்டிருந்தது. அந்த 5 மண்டபங்களின் நடுவில் 38 ஆண்டுகளாக வியாதியாயிருந்த ஒரு மனுஷன் இயேசுவினால் குணமாக்கப்பட்டான். இயேசுவின் பார்வையில் பட்டதால் அவனுடைய வாழ்க்கை முற்றிலும் மாறியது. அவனுடைய வியாதி மாறியது, அவனுடைய பலவீனம் மாறியது, அவனுடைய காத்திருப்பும் அழுகையும் மாறியது. இயேசு அவனுடைய நீண்ட நாள் காத்திருப்பை களிப்பின் நாட்களாக மாற்றினார். பிரியமானவர்களே, உலகம் இன்று உங்களை எப்படி பார்க்கிறது என்று எனக்கு தெரியாது. இந்த 5ஆம் மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் சுற்றி நிற்கும் எல்லா பிரச்சனைகளும் இருந்தாலும் இயேசு தலையிட்டால் அனைத்தும் மாறிவிடும். இந்த நிமிடம் முதல் மக்கள் உங்களிடம் வித்தியாசமான ஒன்றை பார்க்க தொடங்குவார்கள். தோல்வியுற்ற நபராக அல்ல, வெற்றி பெற்ற நபராக பார்ப்பார்கள். வியாதியுள்ள நபராக அல்ல, குணமடைந்த நபராக பார்ப்பார்கள். துக்கமுள்ள நபராக அல்ல, மகிழ்ச்சியுள்ள நபராக பார்ப்பார்கள். பயமுள்ள நபராக அல்ல, தைரியமுள்ள நபராக பார்ப்பார்கள். அவமானப்பட்ட நபராக அல்ல, கௌரவிக்கப்பட்ட நபராக பார்ப்பார்கள். பெதஸ்தா குளத்தருகே 5 மண்டபங்களில் வியாதியஸ்தர்கள் தங்கள் எதிர்காலத்தை பற்றிய கேள்விகளுடன் காத்திருந்தது போல நீங்களும் பல போராட்டங்களுக்கு நடுவில் இருக்கலாம். ஆனால் அந்த மனிதனுக்கு அன்று இயேசு செய்த அற்புதத்தை யாராலும் எதாலும் தடுக்கவே முடியவில்லை. அதே போலதான் உங்கள் வாழ்க்கையிலும் இந்த மாதத்திலே ஒரு அற்புதம் நடக்க போகின்றது. உங்களுடைய போராட்டங்கள் முடிவிற்கு வரும். உங்களுடைய கண்ணீரின் நாட்கள் முடிவிற்கு வரும். உங்களுடைய காத்திருப்பு காலம் முடிவிற்கு வரும். சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய தீர்க்கதரிசியாய் நான் சொல்கின்றேன், ஒரு ஆச்சரியமான அற்புதத்திற்கும் உங்கள் கண்ணீரின் ஜெபங்களுக்கு கிடைக்க போகும் எதிர்பாராத பதிலுக்கும் ஆயத்தமாயிருங்கள். நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீர்கள். இந்த மாதத்தில் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று ஜனங்கள் சாட்சி சொல்வார்கள். தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்கிறார் என்று ஜனங்கள் சாட்சி சொல்வார்கள். தேவனுடைய ஆசீர்வாதமும் தயவும் உங்கள் மேல் தங்கி இருப்பதை ஜனங்கள் பார்க்க போகிறார்கள். கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் பெருகும். உங்கள் நீண்ட நாள் காத்திருப்பு முடிவிற்கு வருகிறது. உங்களுடைய காத்திருப்பு உங்களுக்கு சாதகமாகவும் ஒரு பெரிய சாட்சியாகவும் மாறப்போகின்றது. உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும், கடினமாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், சாத்தியமற்றதாக கூட இருக்கலாம். ஆனால் இயேசு தலையிடும் போது எல்லாமே மாறும். கண்ணீர் இருந்த இடம் பதிலாக மாறும். காத்திருப்பு இருந்த இடம் சாட்சியாக மாறும். துக்கம் இருந்த இடம் மகிழ்ச்சியாக மாறும். தோல்வி இருந்த இடம் வெற்றியாக மாறும். பலவீனம் இருந்த இடம் பலமாக மாறும். பயம் இருந்த இடம் தைரியமாக மாறும். ஆம், இயேசு தலையிட்டால் முடியாதது முடியும், நடக்காதது நடக்கும், நம்ப முடியாதது சாத்தியமாகும். இந்த மாதம் முதல் உங்கள் போராட்டத்தின் நாட்கள் முடிவுக்கு வந்துவிட்டன. உங்கள் அலைச்சல்கள் முடிவிற்கு வரும். உங்கள் கண்ணீரின் நாட்கள் முடிவிற்கு வரும். உங்கள் காத்திருப்பு காலம் முடிவிற்கு வரும். ஒரு மாற்றத்தை காண, ஒரு மீட்பை காண, உங்கள் கனவுகள் நனவாவதை காண, ஒரு ஆச்சரியத்திற்கு, ஒரு அற்புதத்திற்கு, உங்கள் ஜெபங்களுக்கு பதிலை பார்க்க ஆயத்தமாயிருங்கள். ஆமென். இரண்டாவதாக, உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை காணும் மாதம். 1 சாமுவேல் 17:40.
தாவீது தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றிலிருந்து 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பிற்குரிய தன்னுடைய அடைப்பை பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். நமக்கு தெரியும், தாவீது மிக சிறியவன், கோலியாத் பெரியவன். தாவீது சாதாரண மேய்ப்பன், கோலியாத்தோ பெரிய யுத்த வீரன். தாவீதுக்கு யுத்த அனுபவம் இல்லை, கோலியாத்தோ அனுபவம் வாய்ந்த போர் வீரன். இருந்தாலும் தாவீது கோலியாத்துடன் போராட முடிவு செய்தார். ஏன் தெரியுமா? 1 சாமுவேல் 17:47 கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கின்றவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். தாவீது இந்த யுத்தம் தன்னுடையது அல்ல, கர்த்தருடையது என்று அறிந்திருந்தார். சுற்றி இருந்தவர்கள் கோலியாத்தை ஒரு பிரச்சனையாக பார்த்தபோது தாவீது அவனை ஒரு பிரச்சனையாக பார்க்கவில்லை. சுற்றி இருந்தவர்கள் கோலியாத்தை ஒரு தடையாக பார்த்தபோது தாவீது அவனை ஒரு தடையாக பார்க்கவில்லை. சுற்றி இருந்தவர்கள் கோலியாத்தை ஒரு தொல்லை கொடுப்பவனாக பார்த்தபோது தாவீது அவனை ஒரு தொல்லை கொடுப்பவனாக பார்க்கவில்லை. ஏன் தெரியுமா? தேவன் தன்னுடன் இருக்கிறார் என்று தாவீது நம்பினார். தேவன் தன்னை தெய்வீக அழைப்புடன் தெரிந்தெடுத்தார் என்று தாவீது நம்பினார். தேவன் ஒரு சிறந்த நோக்கத்திற்காக தன்னை அபிஷேகம் செய்திருக்கிறார் என்று தாவீது நம்பினார். தான் யுத்தம் செய்ய போகிறதில்லை, இந்த யுத்தம் தேவனுடையது என்று தாவீது நம்பினார். தேவ திட்டமுள்ள தன்னை யாரும் எந்த சூழ்நிலையும் தடுக்கவோ முடக்கவோ காயப்படுத்தவோ அழிக்கவோ முடியாது என்று தாவீது திட்டமும் தெளிவுமாக நம்பினார். ஆனால் துரதிர்ஷ்டவசமான விஷயம் என்னவென்றால், தாவீதின் தந்தை அவரை நம்பவில்லை. காரணம், தாவீது குடும்பத்தில் மிக சிறியவன் என்று நினைத்தார். தாவீதின் சகோதரர்கள் அவரை நம்பவில்லை. காரணம், தாவீது ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றவன் என்று நினைத்தனர். அந்த நாட்டின் ராஜாவான சவுல் அவரை நம்பவில்லை. காரணம், தாவீது அனுபவமற்றவர் என்று நினைத்தார். ஆனால் யாரும் தன்னை நம்பவில்லை என்றாலும் தேவன் தன் மீது நம்பிக்கை வைத்துள்ளார் என்று தாவீது நம்பினார். இதற்கு காரணம், கோலியாத் யார், அவன் எப்படிப்பட்டவன் என்று எல்லாரும் அறிந்திருந்தார்கள். ஆனால் தாவீது தன்னோடு இருக்கின்ற தேவன் யார் என்று அறிந்திருந்தார். கோலியாத்தின் பலத்தை அனைவரும் அறிந்திருந்தார்கள். ஆனால் தாவீது தேவனுடைய பராக்கிரமத்தை அறிந்திருந்தார். கோலியாத் என்ன செய்ய முடியும் என்று அனைவரும் அறிந்திருந்தார்கள். ஆனால் தேவனுடைய வல்லமை என்ன செய்ய முடியும் என்று தாவீது அறிந்திருந்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, எதிரிகள் என்ன செய்ய முடியும் என்று அறிவது நல்லது. ஆனால் அதை காட்டிலும் நம்முடைய தேவன் நமக்காக என்ன செய்ய முடியும் என்பதை அறிந்திருப்பது அதைவிட சிறந்தது. ஆமேன். 1 சாமுவேல் 17:38-39 சொல்கிறது, சவுல் ராஜா தாவீதிற்கு கோலியாத்தை எதிர்த்து போராட தனது சொந்த கவசத்தையும் வெண்கல தலை கவசத்தையும் கொடுத்த போது தாவீது அதை மறுத்துவிட்டு ஆற்றிலிருந்து 5 கற்களை தேர்ந்தெடுத்தார். ஒரே ஒரு கோலியாத் இருந்த போது ஏன் 5 கற்கள்? நமக்கு ஒரு கேள்வி வருகிறது இல்லையா? 2 சாமுவேல் 21:20-22 நாம் பார்க்கின்றோம், தாவீது 5 கற்களை எடுத்ததற்கு காரணம், கோலியாத்திற்கு மேலும் 4 சகோதரர்கள் இருந்தார்கள். தேவன் கோலியாத்தை கொல்வார் என்று தாவீது நம்பியது மட்டுமல்லாமல் மீதமுள்ள அந்த 4 ராட்சதர்களையும் சமாளிக்க தன்னை தாவீது தயார்படுத்தி கொண்டார். தாவீது ஒரு கோலியாத்தை மட்டுமல்ல, மீதமுள்ள எல்லா சத்துருக்களையும் எதிர்கொள்ள தயாரானார். கோலியாத் சார்ந்திருந்த காத் இனத்திலிருந்து தன்னை மீண்டும் தொந்தரவு செய்ய எந்த எதிரியையும் அவர் விட்டு வைக்கவில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, கல் என்பது ஏதோ ஒரு சிறிய விஷயம் என்று நாம் நினைக்கலாம். சிறிய விஷயங்களை வைத்து நாம் என்ன செய்ய முடியும்? ஆனால் தேவன் சிறிய விஷயங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்பதை தாவீது உலகிற்கு காட்டினார். ஹல்லேலூயா! நான் நம்புகின்றேன்,
இந்த மாதம் உங்களை சுற்றி இருக்கின்ற ஜனங்கள் நீங்கள் யார் என்பதை அங்கீகரிக்கும் ஒரு இடத்திற்கு தேவன் உங்களை வழிநடத்த போகின்றார். இந்த மாதம் உங்களுக்குள் இருக்கும் திறன்களையும் நல்ல குணங்களையும் நீங்கள் கண்டறியும் ஒரு சூழ்நிலைக்கு தேவன் உங்களை வழிநடத்த போகின்றார். இந்த மாதம் தேவன் உங்களுக்காகவே ஆயத்தம் செய்த நன்மைகளை நோக்கி அவர் உங்களை வழிநடத்த போகின்றார். இந்த மாதம் நிரந்தரமாக சரி செய்யப்பட வேண்டிய விஷயங்களை ஆராய்ந்து சரி செய்ய தேவன் உங்களுக்கு ஞானத்தையும் அதிகாரத்தையும் தரப்போகின்றார். இந்த மாதம் இதுவரை நீங்கள் அறியாமல் சுமந்து வந்த பாரங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு தேவன் தீர்வை தரப்போகின்றார். இந்த மாதம் தேவன் உங்கள் கவலைகள் அனைத்திலிருந்தும் உங்களை விடுவிக்க போகின்றார். இந்த மாதம் பொல்லாதவர்கள் உங்கள் வாழ்க்கையில் விதைத்த தீய விதைகளை வேரோடு தேவன் அழிக்க போகின்றார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்று மக்கள் உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடலாம், உங்களை பார்த்து நகைக்கலாம், உங்களை புறக்கணிக்கலாம், உங்களை நிராகரிக்கலாம், உங்களை பற்றி கெட்டதாகவும் இழிவாகவும் பேசலாம், உங்களை தாழ்வாக நினைக்கலாம், உங்களை அங்கீகரிக்காமல் போகலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், இந்த விஷயங்கள் நீண்ட காலம் தொடரப்போவதில்லை. இவை மிக விரைவில் மாறப்போகின்றன. உங்களுடைய வாழ்க்கையில் கோலியாத்தின் காலம் முடிந்துவிட்டது. உங்கள் எதிரி உங்களுடன் விளையாடும் விளையாட்டு இனி முடிந்துவிட்டது. உங்கள் எதிரி உங்களுக்காக வெட்டிய அதே குழியில் அவர்களே விழுவதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்காக எழுந்து நின்று உங்கள் எதிரிகளை உங்கள் பார்வையிலிருந்து அகற்றி அவர்கள் மேல் உங்களுக்கு வெற்றியை தருவதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். அவர் உங்களுக்கு முன் சென்று கோலனான வழிகளை செவ்வைப்படுத்துவார். அவர் உங்கள் எதிரிகளை உங்கள் பார்வையிலிருந்து முழுவதுமாக அகற்றுகின்றார். அவர்கள் மேல் உங்களுக்கு முழுமையான ஜெயத்தை அளிக்கின்றார். இதுவே உங்கள் திருப்புமுனை, இதுவே உங்கள் சாட்சியின் தொடக்கம். இனி மக்கள் சொல்வார்கள், இவர் ஒரு காலத்தில் இப்படி இருந்தார், ஆனால் இப்போது தேவன் இவரை உயர்த்தி விட்டார். ஆகையால் தயாராகுங்கள். உங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள தயாராகுங்கள். தேவனுடைய நன்மையை அனுபவிக்க தயாராகுங்கள். காரணம், இது உங்கள் தோல்வியின் முடிவு அல்ல, இது உங்கள் வெற்றியின் ஆரம்பம். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பத்தை காண போகும் மாதம். ஆதியாகமம் 4:25 சொல்கிறது, காயின் கொன்ற ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை தந்தார். ஆதாம் முதல் மனிதன் என்றும் ஏவாள் முதல் பெண் என்றும் நாம் அனைவரும் அறிவோம். அவர்களுக்கு காயின், ஆபேல் என்ற 2 மகன்கள் பிறந்தார்கள். மூத்த மகனான காயின் பொறாமை மற்றும் எரிச்சலின் காரணமாக தனது சகோதரன் ஆபேலை கொன்றுவிட்டான். ஆபேலின் மரணத்திற்கு பிறகு காயின் தன் செயலுக்காக சபிக்கப்பட்டு அலைந்து திரிகிறவன் ஆனான். சில காலத்திற்கு பிறகு தேவன் ஆதாமையும் ஏவாளையும் மீண்டும் ஆசீர்வதித்து சேத் என்ற மகனை கொடுத்தார். சேத் ஆதாம் ஏவாள் குடும்பத்தில் 5வது நபராக இருந்தார். ஆபேலை இழந்ததும் காயின் விலகி சென்றதும் ஆதாமும் ஏவாளும் முற்றிலும் தனியாகி விட்டனர். அவர்கள் அழுவதற்கும் துயரப்படுவதற்கும் தவிர வேறு வழியே இல்லை. ஒரு பக்கம் ஆபேலை இழந்த வேதனை, மற்றொரு பக்கம் காயினை பிரிந்த துக்கம். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையிலும் நடந்த காரியங்களை எண்ணி நீங்கள் கவலையோடு இருக்கின்றீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில் இழந்தவைகளை நினைத்து வேதனையோடு இருக்கின்றீர்களா? உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று கவலைப்படுகிறீர்களா? பொல்லாதவர்கள் உங்களுக்கு சொந்தமானதை பறிக்க முயல்கிறார்கள் என்று பயப்படுகிறீர்களா? உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை எண்ணி வேதனையோடு இருக்கின்றீர்களா? ஆதாமும் ஏவாளும் மனம் உடைந்து என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்தார்கள். ஒருவேளை சூழ்நிலையை பார்த்து, எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து விட்டது, நாங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து விட்டோம், தேவன் எங்கள் கைகளில் கொடுத்த அற்புதமான வாழ்க்கையை நாங்கள் இழந்து விட்டோம், எங்கள் எதிர்காலமே இருளாகி விட்டது, இனி நம்பிக்கைக்கே இடமில்லை என்று அவர்கள் எண்ணி இருக்கலாம். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் காத்திருப்பதை தவிர வேறு வழியே இல்லை. அந்த காத்திருப்பு காலத்தில் அவர்கள் அழுது கொண்டு இவ்வாறு புலம்பி இருக்கலாம்,
வாக்குத்தத்தம் இருக்கிறது, ஆனால் சூழ்நிலையோ அதற்கு எதிராக இருக்கிறது. வாக்குத்தத்தம் இருக்கிறது, ஆனால் அதை நாம் தவற விட்டு விட்டோம். வாக்குத்தத்தம் இருக்கிறது, ஆனால் அதை நாம் இழந்து விட்டோம். நாம் இருக்கின்றோம், ஆனால் பிள்ளைகள் இல்லை. நாம் இருக்கின்றோம், ஆனால் எதிர்காலம் இல்லை. என கண்பானவர்களே, இந்த ஆதாம் ஏவாளை போலவே நீங்களும் சொல்கிறீர்களா? நான் நேசித்தவர்கள் என்னை மறந்து விட்டார்கள். நான் யாருக்காக தியாகம் செய்தேனோ அவர்களே என்னை கைவிட்டு விட்டார்கள். நான் நம்பிய தேவன் என்னை புறக்கணித்து விட்டார். ஏன் தேவன் இவ்வளவு மௌனமாக இருக்கிறார்? ஒன்றும் செய்யாமல் இருக்கிறார். ஏன் தேவன் மௌனமாக இருக்கிறார்? என் ஜெபங்களுக்கு பதில் கூட சொல்லாமல் இருக்கிறார் என்று மனமுடைந்து சொல்கின்றீர்களா? என கண்பானவர்களே, தேவன் மௌனமாக இருப்பதால் அவர் உங்களை மறந்து விட்டார் அல்லது கைவிட்டு விட்டார் என்று அர்த்தமல்ல. அவர் ஒன்றும் செய்யவில்லை என்றும் அர்த்தமல்ல. மௌனம் என்பது மறுப்பு அல்ல, மாறாக மௌனம் என்பது தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை உருவாக்கும் முன் இருக்கும் அமைதியான ஒரு நேரம். மௌனத்திற்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. தேவன் ஏதோ ஒரு நன்மையான காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார். தேவன் ஏதோ ஒன்றை அல்ல, சிறந்த ஒன்றை, பெஸ்டானதை உங்களுக்காகவே அவர் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கின்றார். வேதம் சொல்கின்றது, ஆதியாகமம் 4:25, ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை தந்தார் என்று ஏவாள் சொல்கின்றாள். எபிரேய மொழியில் சேத் என்ற பெயருக்கு நியமிக்கப்பட்டவர், வைக்கப்பட்டவர் அல்லது குறிக்கப்பட்டவர் என்று பொருள். ஆம், ஆதாமும் ஏவாளும் எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்த நேரத்தில் அந்த குடும்பத்தின் 5வது நபரான சேத் அவர்களுக்கு ஒரு மீட்டெடுப்பின் ரெஸ்டரேஷன் பரிசாக அமைந்தார். அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தின் வித்தாக அமைந்தார். அவர்களுக்கு ஒரு ஆறுதல் அளிக்கும் நபராக மாறினார். அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையின் அடையாளமானார். மீண்டும் அவர்கள் மகிழ்ச்சியை பெற ஒரு காரணமாக மாறினார். ஆம், தேவன் நியமிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நியமிக்கப்பட்ட நேரத்தில் நியமிக்கப்பட்ட நபர் மூலமாக கொண்டு வந்தார். அதே போலதான் தேவன் உங்களுக்கு வாக்குறுதி அளித்த நியமிக்கப்பட்ட காரியத்தை இந்த மாதத்திலே அவர் செய்ய போகின்றார். உங்களை குறித்து அவர் சொன்ன நியமிக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களை அவர் நிறைவேற்ற போகின்றார். உங்கள் வாழ்க்கைக்காக தேவன் நிர்ணயித்த காலம் வந்துவிட்டது. அவர் கூறிய வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் நிறைவேற போகின்றன. ஆமேன். என கண்பானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடிவு செய்து விட்டால், தேவன் உங்களை உயர்த்த முடிவு செய்து விட்டால், தேவன் உங்களுக்கு தயவு காட்ட முடிவு செய்து விட்டால், தேவன் உங்களை பலப்படுத்த முடிவு செய்து விட்டால், தேவன் உங்களை குணமாக்க முடிவு செய்து விட்டால், தேவன் உங்களை நிலைநிறுத்த முடிவு செய்து விட்டால், தேவன் உங்களை அபிஷேகம் செய்து பயன்படுத்த முடிவு செய்து விட்டால், யார் உங்களை தடுத்து நிறுத்த முடியும்? யார் உங்கள் வழியை அடைக்க முடியும்? தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கும் திட்டங்களை யாரால் தான் தடுக்க முடியும்? சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய தீர்க்கதரிசியாய் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் உங்களுக்காக ஆயத்தம் செய்ததை, தேவன் உங்களுக்காக திட்டமிட்டதை, தேவன் உங்களுக்காக தீர்மானித்ததை ஒருவராலும் தடுக்க முடியாது. ஆம், என கண்பானவர்களே, இது உங்கள் முடிவில்லாத போராட்டங்கள் அனைத்திற்கும் ஒரு முடிவை காணும் மாதமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். உங்கள் நீண்ட கால காத்திருப்புக்கு ஒரு முடிவை காணும் மாதமாக இருக்கும். உங்களுக்கு இழைக்கப்பட்ட அனைத்து அநீதிகளுக்குமான ஒரு முடிவை காணும் மாதமாக இருக்கும். உங்களை அச்சுறுத்திய உங்கள் எதிரிகள் அனைவரின் ஒரு முடிவை காணும் மாதமாக இருக்கும். உங்கள் இக்கட்டான சூழ்நிலைகள் அனைத்தும் சாதகமாகவும் நன்மையாகவும் மாறி புதிய வாசல்கள் திறக்கப்படும் மாதமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஆம், தயவின் புதிய கதவுகள், நம்பிக்கையின் புதிய கதவுகள், மகிழ்ச்சியின் புதிய கதவுகள், நன்மையின் புதிய கதவுகள், வலிந்தோடும் ஆசீர்வாதங்களின் புதிய கதவுகள் தேவன் தமது நன்மையினால் உங்களை திருப்திப்படுத்த போகின்றார். இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கை இனி முன்பை போல இருக்க போகிறதில்லை. உங்கள் ஊழியம் இனி முன்பை போல இருக்க போகிறதில்லை. இதுவரை உங்களை பார்த்த மக்கள் இனி உங்களை முன்பை போல பார்க்க மாட்டார்கள். உங்களிடத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை, உங்களிடத்தில் ஒரு பெரிய வித்தியாசத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகின்ற மகத்துவமான காரியங்களை பார்க்க போகிறார்கள். ஆகையால்
உங்கள் சாட்சியை பகிர தயாராகுங்கள். தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ளவும் உங்களை பரியாசம் செய்தவர்கள், உங்களை வீழ்த்தியவர்கள், உங்களை தடுத்தவர்கள், உங்களை கேலி செய்தவர்களுக்கு முன்பாக தேவனுடைய மகத்துவத்தை பற்றி சாட்சி சொல்லவும் ஆயத்தமாகுங்கள். இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க போகின்றது என்று விசுவாசியுங்கள். அது பலரை ஆச்சரியப்படுத்தும். அது உங்கள் எதிரிகளை அமைதியாக்கும். அது உங்களை உயர்த்தி பலருக்கு ஒரு சாட்சியாக மாற்றும். மேலும் நீங்கள் தலைமுறைக்கும் ஒரு ஆசீர்வாதமாகவும் ஒரு முன்மாதிரியாகவும் நிற்பீர்கள். இது ஒரு சாதாரணமான ஒரு மாற்றம் அல்ல. தேவன் உங்களை குறித்து எழுதி கொண்டிருக்கும் ஒரு புதிய வரலாறு. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. எனக்கு அன்பானவர்களே, எத்தனை ஒரு அருமையான ஒரு வார்த்தை. தேவன் நம்முடைய சூழ்நிலைகளை அறிவார், நாம் கடந்து செல்கிற பாதையை அறிவார், நாம் வடிக்கிற கண்ணீரை அறிவார், நம் மனதிலே வாட்டிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கேள்விகளை அறிவார். இம்மட்டுமாக நம்ம ஏந்தினவர், தாங்கினவர், நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆம், ஒரு அழகான ஒரு வசனத்தை வாக்குத்தத்தமாக ஆண்டவர் கொடுத்தார். சங்கீதம் 66:12. தீயும் தண்ணீரும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஆம், இதுவரைக்கும் தீ ஊடாக நீங்கள் கடந்து சென்றிருக்கலாம், தண்ணீர் முழகத்தக்கதாக சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் கடந்து சென்றிருக்கலாம். ஆனால் எல்லா நிலையிலும் நம்மை கைவிடாமல் நம்மை பாதுகாத்து ஏந்தி இதுவரைக்கும் நடத்தின ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆம், 38 ஆண்டுகளாக மிகுந்த வியாதியின் படுக்கையிலே இருந்த பெதஸ்தா மண்டபத்தில் இருந்த மனிதனை எல்லாரும் பார்த்துவிட்டு சென்றார்கள். ஆனால் ஆண்டவர் அவரை பார்த்துவிட்டு செல்லவில்லை. பார்த்த அவர் அவரை குணமாக்கி அவருடைய வாழ்க்கை மீண்டும் தட்டி எழுப்பினார். இந்த மாதம் எந்தெந்த காரியங்கள் பல ஆண்டுகளாக, பல மாதங்களாக, பல வாரங்களாக எந்த ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களாக இருக்கலாம், உங்கள் எதிர்காலத்தின் காரியங்களாக இருக்கலாம், உங்கள் சரீரத்தை வாட்டிக்கொண்டிருக்கிற வியாதி நிமித்தமாய் இருக்கலாம், அல்லது பொருளாதாரத்தின் பிரச்சனையாய் இருக்கலாம், வேலையில நெருக்கமாய் இருக்கலாம், குடும்பத்திலே பிரச்சனைகள் இருக்கலாம், சத்ருவின் போராட்டங்கள் நிமித்தம் கலங்குகிறதாக இருக்கலாம். ஆம், அவைகள் தொடர்ந்து நீடிக்கப் போவதில்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தேவன் உங்களை சிரமப்படுத்தின அதே மக்களுக்கு முன்பாக தேவன் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார். நீங்கள் வடித்த கண்ணீருக்கு ஏற்ற பிரதிபலனை கொடுப்பார். உங்களுக்கு உரிதான நன்மைகளை சுதந்திரிக்கும்படி தேவன் உதவி செய்வார். ஆம், தாவீது எல்லாரும் இருந்தும் தனித்தவனாக இருந்த போதிலும் தேவன் அவரை கைவிடவில்லை. ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்த போதிலும், எல்லாம் முடிஞ்சு போச்சு என்று எண்ணின போதிலும் ஆண்டவர் விட்டு விட்டாரா? இல்லை. ஒரு புதிய பிள்ளையை கொடுத்து அவருடைய வாழ்க்கையை மீண்டும் தட்டி எழுப்பினார், மீண்டும் மகிழ்ச்சியை கொடுத்தார். ஆம், எந்த மாதம் அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. உங்கள் குடும்பத்தில் பார்க்க போகிறீர்கள், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்க்க போகிறீர்கள், உங்கள் வேலையிலே பார்க்க போகிறீர்கள், நீங்க செய்கிற தொழிலிலே பார்க்க போகிறீர்கள், ஏன் நீங்கள் உத்தமமா செய்கிற ஊழியத்திலே பார்க்க போகிறீர்கள். நீடித்த நாட்களாக நீங்கள் காத்திருந்த காத்திருதலே தேவன் ஒரு மாறுதலை, ஒரு நன்மையை, ஒரு மேன்மை கட்டளிடுகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நம்பிக்கையோடு இருங்க, எதிர்பார்ப்போடு இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்தில் நான் வைக்கிறேன். வெளியிலே தோட்டத்தில் சிரித்திருந்தாலும் 4 மாதங்கள் காத்திருந்தது, இந்த 5வது மாதத்தில் என்ன மாற்றம் வரப்போகிறது சொல்லி சோர்வையோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆம், அவர்கள் நம்பிக்கை கொடுக்கதான் நீர் சொன்னீர், நான் செழிப்பான இடத்தில் உங்களை கொண்டு போய் விடுவேன். ஆம், இதுவரைக்கும் அக்கினி ஊடாக, தண்ணீர் ஊடாக, வேதனைகள் ஊடாக நீங்கள் கடந்து சென்றிருக்கலாம். அவைகள் நிரந்தரம் அல்ல. இந்த மாதத்தில் அவைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறார். உங்கள் கண்ணீரை துடைக்கப் போகிறார். நீங்கள் எதிர்பார்த்த மாற்றத்தை காணும்படி உதவி செய்ய போகிறார் என்று சுவாமி நீ சொல்லுகிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதிங்க. சந்தோஷமான நாட்கள், தான் எதிர்பார்த்த உயர்வு, படிக்கிற மாணவர்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்கள், எதிர்பார்த்த காலேஜில் ஒரு சீட், எதிர்பார்த்த வாழ்க்கை துணை, பிள்ளைகளோட வாழ்க்கையில எதிர்பார்த்த மேன்மைகள்
ஊழியத்தில் எதிர்பார்த்த ஆசீர்வாதங்களை காண கேட்க கிருபை செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமாக இருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கமெண்ட்ஸை பதிவு செய்ய மறந்து போக வேண்டாம். அது பலருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை அதிகமா ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.